இந்தியா vs இங்கிலாந்து செகண்ட் டெஸ்ட் இப்போ எட்பாஸ்டன்ல பார்த்தா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டாஸ் எல்லாமே போட்டாங்க. டாஸ் போட்டுட்டு பென் ஸ்டோக்ஸ் ஜெயிச்சிட்டாரு. அதுல வந்து ஆஃப் டு பவுல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அவங்க பேஸ்பால் ஏரா ஸ்டார்ட் ஆனதுலேருந்து, அதாவது மக்கள் வந்து கோச் ஆனதுக்கு அப்புறம், பென் ஸ்டோக்ஸ் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் அந்த டீம் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேஸுக்கு தான் ரொம்பவே ப்ரிஃபராக இருக்காங்க. அதே போல 4வது இன்னிங்ஸ்ல அவங்க ஒரு ஸ்பெஷலிஸ்டாவே மாறிட்டு இருக்காங்க. நீ என்னதான் டார்கெட் வை, நாங்கள் அதை திரும்பி அடிப்போம் அப்படின்னு ஒரு நாளில் எவ்வளோ பெரிய ஸ்கோராக இருந்தாலும் அடிக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் லாஸ்ட் மேட்சும். ஹெட்டிங்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். சேம் சினாரியோ தான் இப்போ இங்கேயும். எட்பாஸ்டன்ல வந்து என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, பிட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 mm வந்துட்டு கிராஸ் விட்டுருக்காங்களாம். ஆனால் உள்ள வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்கு பிட்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ நாள் வேணா கொஞ்சம் அப்படி இப்படி ஸ்விங் இருக்கலாம். சரி, இந்தியா டீம்ல 11ஸ்ல வந்து சேஞ்ச் இருக்கா அப்படின்னு கேட்டா 3 சேஞ்ச் இருக்கு. இப்போ சாய் சுதர்ஷன் வந்து இன்ஜுரினால ஆடலை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல பும்ராக்கு வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட், அதனால அவருக்கு ரெஸ்ட் விட்டுருக்காங்க. அதே போல சர்துல் தாக்கூர் போன ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து அவர் வந்து ரொம்ப பெரிய பேசு பொருளா இருந்தாரு. அவர் எதுவுமே சிறப்பாக செய்யலை, பேட்டிங்லையும் சிறப்பாக செய்யலை, பவுலிங்லையும் சிறப்பாக செய்யலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு பதிலாக மாற்று வீரர்கள் யார் யார் இந்தியா டீமில் இருக்காங்கன்னு பார்த்தா, வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. அதே போல் ஆகாஷ் தீப்புக்கு கிடச்சிருக்கு. அதே போல் இப்போ நிதிஷ்குமார் ரெட்டிக்கும் கிடச்சிருக்கு. எல்லாருமே அதிகமாக எதிர்பார்த்து வந்து ஹர்ஷ்தீப் சிங்க்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும் லெஃப்ட் ஹேம் பேசருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் இந்தியா டீம் ஒரு வேற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அதே போல் ஸ்பின்னராக பார்த்தா குல்தீப் யாதவை டீமில் சேர்க்கணும்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த முறை குல்தீப் யாதவை சேர்க்காம போனதுக்கு முக்கிய ரீசனாக வந்து அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது வந்து லோவர் ஆர்டர் பேட்டிங் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக தான் நாங்கள் குல்தீப் யாதவை சேர்க்கல அப்படின்னு கில்லே சொல்லியிருக்காரு. ப்ளஸ் இன்னொன்று பார்த்தோம்னா, இந்த பிச்சில் வந்து பெருசாக ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்னஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் நாதன் லியான், அப்புறம் பார்த்தீங்கன்னா மொயின் அலி, இவங்கெல்லாம் வந்து நல்லாவே இங்கே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த எட்பாஸ்டனில். ஸோ இதன் மூலமாக வாஷிங்டன் சுந்தர் வந்து இங்கே அவர் ஒரு சாதனையை படைக்கலாம் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இன்சைட்ஸ் இருக்குது. ப்ளஸ் அதே போல் நம்ம நல்லா உற்று நோக்கி பார்த்தோம்னா, நம்மளுடைய லோவர் ஆர்டர் பேட்டிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருந்துச்சு ஃபர்ஸ்ட்டில். இப்போ இருக்கிற இந்த 11ஸை வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட லோவர் ஆர்டரை வந்து அவங்க சரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் பேசலாம். இப்போ இவங்களுடைய லோவர் ஆர்டர், அதாவது இப்போ இருக்கிற இந்தியா 11ஸோட லோவர் ஆர்டரை பார்த்தோம்னா கொஞ்சம் ஓரளவுக்கு அது சரி பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் இப்போ சாய் சுதர்ஷன் வந்து 1 டவுன் இறங்கிட்டு இருந்தார். இப்போ சாய் சுதர்ஷன் இல்லாததுனால டொமஸ்டிக்ல 1 டவுன் இறங்கிட்டு இருந்த கருணா இருக்கு. அவருடைய ஆக்சுவல் பொசிஷன் வந்து இன்டர்நேஷனல் மேட்ச்லையும் கிடைக்க போகுது. இதன் மூலமா ஒரு நல்ல சான்ஸ் கருணா இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே போல் வெதர் ஃபார்காஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா 1ஆம் தேதி, அதாவது டே 1, டே 4, டே 5 இந்த 3 நாட்களில் மழைக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் லைட் ரெயின் தான் இருக்கும். பெருசாக வந்து மேட்சே காலி பண்ணுற அளவுக்கு மழை இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிற அப்டேட்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு இருக்கலாம்.